சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 14ஆம் தேதி. அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 124 சங்கீதம் 4 மற்றும் 5 வசனங்கள். தாவீதுக்கு வந்த பிரச்சனைகள் வெள்ளம் போல் காணப்பட்டது. ஜனங்கள் வெள்ளத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாக இல்லாதபோது அடிக்கடி வெள்ளம் வரும். பல ஆண்டுகளாக எந்த வெள்ளமும் இல்லாமல் இருக்கலாம். ஒரு வருடம் அவை திடீரென்று வந்து உயிர்கள், கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்துகின்றது. நம் வாழ்விலும் எதிரிகள் எதிர்பாராத மூலங்களிலிருந்து அல்லது வாழ்க்கையின் எதிர்பாராத நேரத்தில் வெள்ளம் போல் நம் மீது வரும் சந்தர்ப்பங்கள் நமக்கு உண்டு. நண்பர்கள் அல்லது உறவுகள் மூலம் பிசாசு நமக்கு எதிராக செயல்பட முடியும். நாம் யாரை நேசிக்கின்றோமோ, மதிக்கின்றோமோ, போற்றுகின்றோமோ அவர்கள் சில சமயங்களில் நமக்கு எதிராக எழும்புகிறார்கள். இது போன்ற சூழ்நிலைகள் சாத்தியம் என்பதை முன்கூட்டியே அறிந்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இப்படிப்பட்ட சமயங்களில் சங்கீதத்தின் புஸ்தகம் 124 சங்கீதம் 2 வசனத்தில் கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார் என்று வாக்குத்தத்தம் இருக்கிறது. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்திருக்காவிட்டால் கர்த்தர் நம் பக்கம் இருந்தார் என்ற இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். பிற விதங்களிலிருந்து உதவியை பெற நம்மால் முடிந்தவரை முயற்சித்தாலும் அவை அனைத்தும் தோல்வியடைவதை நாம் பார்க்கலாம். இறுதியில் தேவன் ஒருவரே நமக்கு உதவி செய்கிறார். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், ஒருவரும் என்னுடன் நிற்கவில்லை, எல்லா மனிதர்களும் என்னை கைவிட்டனர். ஆனால் அவன் அடுத்த வசனத்தில் தொடர்கிறான், கர்த்தர் எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்றுவதற்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். இதனால்தான் அவன் தனது எதிரிகளுக்கு மத்தியில் தைரியமாய் நற்செய்தியை பிரசங்கிக்க முடிந்தது. பவுலுடன் யாரும் இல்லாததை எதிரி கண்டபோதும் அவன் தைரியமாக பிரசங்கித்த போது பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். எனவே நண்பர்கள், உறவுகள் அல்லது பிறருடைய உதவியின்றி நம்மை கைவிடவும் தனிமைப்படுத்தவும் தேவன் அனுமதிப்பார். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர் நமக்கு உதவுகிறார். இதனால் அவருடைய நாமம் நம் மூலம் மகிமைப்படுத்தப்படும். இதே நோக்கத்திற்காக தாவீது ராஜாவாகிய சவுலால் 8 வருடங்கள் பல துன்பங்களுக்கு ஆளாக வேண்டியிருந்தது. இறுதியில் சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 17வது வசனத்தில், என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஒரு நண்பன் கூட அவனுக்கு உதவி செய்ய வரவில்லை. சவுல் தனது ஜீவனை காப்பாற்ற அவனை 3 முறை கொல்ல முயன்றான். சொந்த ஜனங்கள் அவனுக்கு எந்த பாதுகாப்பையும் கொடுக்கவில்லை. தேவனுடைய வீட்டில் அவனுக்கு தங்கும் இடம் கிடைக்கவில்லை. அந்நியர்கள் அவனை பார்த்து பயந்தார்கள். இறுதியில் அதுலாம் என்ற அந்த குகையில் ஒளிந்து கொண்டான். அங்கேதான் ஆண்டவர் அவனுக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் விலையேற பெற்றவராகவும் மாறினார். அந்த குகையில் பல நாட்கள் தங்கியிருந்தான். உணவு, பாதுகாப்பு மற்றும் தங்கும் இடம் என எல்லாவற்றுக்கும் அவன் ஜெபம் செய்து சார்ந்திருக்க வேண்டும். அவனுக்கு துணையாக இருந்த அந்த 400 பேரும் கஷ்டத்திலும் கடனிலும் இருந்த மனிதர்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்கள். அவனுடைய எல்லா கஷ்டங்களிலும் நெருக்கங்களிலும் அவனுக்கு உதவி செய்ய ஒருவனாலும் முடியவில்லை. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவினார். இவ்வாறு நம்முடைய எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள் மற்றும் சோதனைகள் மூலம் நாம் அவருக்கு மிக நெருக்கமாக வருவதை நாம் பார்க்கலாம். நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லாதபோது நம்முடைய எல்லா துன்பங்களிலும் அவர் தம்முடைய உண்மை தன்மையை நிரூபிக்க முடியும். சங்கீதத்தின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 10லிருந்து 12வது வசனம் வரை தாவீது ஒரு பெரிய செழிப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக வாசிக்கின்றோம். ஆகவே ஆவிக்குரிய ரீதியில் நம்மை ஒரு பெரிய செல்வந்தமான இடத்திற்கு கொண்டு வருவதற்காக அவர் நம்மை சுத்திகரிக்கும் அக்கினி மற்றும் வேதனையான சோதனைகள் மூலம் அழைத்து செல்வார்.